பணம் கொடுத்துதான் வாக்கு சேகரிக்கிறார்கள். மாற்றம் ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் பணம் தான். யாராவது கல்யாணத்துக்காக பணத்தை கொண்டுட்டு போறவனை புடிச்சு இது ஏன்டா பணத்தை எடுத்துட்டு போனோம்னு புடுங்குறாங்க. அவசர அவசரமா ஆபரேஷனுக்கு கொண்டுட்டு போற பணத்தை புடுங்கி பறிமுதல் பண்றாங்க. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு காட்டு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கிடுச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு ஓட்டு போடுறதுக்கு. இந்த சமயத்துல பல்வேறு யூடியூப் சேனல்கள், பல்வேறு தனியார் நிறுவனங்கள், பல்வேறு பத்திரிகைகள் எல்லாருமே ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க. யார் ஆட்சி அமைப்பார்கள், யார் சிஎம் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்தையுமே தவிடுபடியாக்குற வகையில இப்போ ஒரு கணிப்பு வந்திருக்கு. பணக்கணிப்பு. பணக்கணிப்பு என்றால் யார் அதிகமாக ஓட்டிற்கு பணம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவதாக நிறைய பேர் மனமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்பது உண்மையான விஷயம். அந்த விஷயத்துல நேற்று நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அங்க ஒருத்தர் ஒரு ஊர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, காலங்காலமா நான் என் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன், எனக்கு வேணவ தெரிஞ்சதுல இருந்து இப்போ கூட்டணி கட்சிக்கு மாறிடுச்சு, அதுக்காக நான் ஓட்டை மாத்தி போட்டோம்னாலே என் வீட்டுக்கு பணம் கொடுத்துட்டு வந்தவனுங்க திடீர்னு என் வீட்டுக்கு மட்டும் பணத்தை கொடுக்காம என் வீட்டை தாண்டி இருக்கிற 3வது வீட்டுல இருக்க முனுசாமிக்கு மட்டும் போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு இருக்கானுங்க, அவன் எந்த கட்சி ஓட்டு போட்டவன் தெரியுமால அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது ஆள் பார்த்து பணம் கொடுக்குறாங்க. உண்மையாலுமே கட்சிக்காக விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுக்காம ஓட்டுக்கு அவங்க சொந்தக்காரர்கள், அவங்களுக்கு வேண்டியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்காக பார்த்து பணத்தை கொடுக்குறாங்க. இதனால நம்ம கொள்கை கோட்பாடோட இருக்கிற கூட்டணி எப்படி எல்லாம் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இது 100க்கு 100 உண்மையான ஒரு சம்பவம் தான். இதை விட இன்னும் ஒரு கொடுமையான சம்பவம் என்ன சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, இளைய தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளார வந்துட்ட பிறகு பல்வேறு புரட்சிகரமான மாற்றங்கள் தமிழ்நாட்டுல நிகழ்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அடுத்த ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயார் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இந்த சமயத்துல இவ்வளவு நாள் விசில் சொல்லிட்டு இருந்த ஒரு நண்பர் ஒருத்தர் திடீர்னு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா கை நீட்டி பணம் வாங்கிட்டோம், அதனால அவனுக்கு வந்து குழந்தைங்க மேல சத்தியெல்லாம் பண்ண சொல்லிட்டானுங்க, அதனால இந்த வாட்டி என்னுடைய ஓட்டை வந்து இப்ப இருக்கிற இந்த பணம் கொடுத்தவங்களுக்கே போட்டுடலான்னு சொல்றாரு. எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுடுச்சு. கரூர் சம்பவங்கள், இன்னும் இடைப்பட்ட சம்பவங்கள், எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு திமுகவை குறை சொல்லிட்டு இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் வந்து ஓட்டை மாத்தியே போட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க இந்த சமயத்துல நேற்றுக்கு பணம் கொடுத்த அந்த 5 செகண்ட்ல மனசு மாறி இருக்காங்க. சரி, இது பரவாயில்ல விடுங்க. இன்னொரு விடயம் என்னன்னா, சாதி கட்சிகள், அந்த சாதிக்காரவங்க இந்த சாதிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இந்த சாதிக்காரவங்க அந்த சாதிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ஆனா மாறி மாறி கூட்டணியில இருக்கிறாங்க. இந்த சமயத்துல இங்க இருக்கிற ஒரு கூட்டணி கட்சிக்காரர்கள் வந்து பணம் கொடுத்துட்டு வராங்க. எப்படி பணம் கொடுத்துட்டு வராங்க? டே அவன் ரெட்டலைக்கு ஓட்டு போடுறான், அவன் குடும்பத்துக்கு கொடுக்காதங்கிறாங்க. ஆனா அவன்கிட்ட போயிட்டு கேட்டா, சுட்டு போட்டாலும் இந்த சாதிக்கு நான் என் ஓட்டை போட மாட்டேன், அதனால நான் ரெட்டலை கட்சியாருன்னு என்ன என் தொகுதியில் தான் ரெட்டலை நிக்கல, எனக்கு ஓட்டு கொடுங்க, நான் பணத்தை உங்க சின்னதுக்கு போடுறேன்னு சொன்னவங்களுக்கு போன ஆட்சியில நடந்தது போலவே ஆள் பார்த்து பணத்தை கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்திருக்கிறதால இது நாள் வரையிலும் விழுந்து எடுத்த கருத்து கணிப்புகள், தேர்தல் முடிவுகள் பணத்தை மையப்படுத்தி மட்டுமே நிர்ணயிக்கப்படுகிறதுங்கிறத நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆளுங்கட்சி, ஏற்கனவே ஆண்ட கட்சி பணம் கொடுக்கறது தவறல்ல. புதிதாக வந்த கட்சிகள் கூட பணம் கொடுக்குறாங்க. அந்த காலத்துல சட்டமன்ற எலெக்ஷனுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் மட்டும்தான் பணம் கொடுப்பாங்க. ஆனா இப்போ என்னன்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ யாருக்கு தான் ஆசை வராது? என்ன அவன் சொந்த காசையா கொடுக்குற? யாரோ எம்எல்ஏ நிக்கிறான், எங்கேயோ கொள்ளடிச்ச பணத்தை மக்களுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்னடா கேடு அப்படின்னு சில வயசு வந்த பாட்டிகள் முதற்கொண்டு கேள்வி கேட்கறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த விஷயம் தான் மண்ணாச்சநல்லூர்ல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போன பொண்ணு. அதாவது டிவிகேவுக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்த பொண்ணுகிட்ட திமுக காரவங்க குக்கர் பாத்திரம்னா பரிசு பொருள் கொடுத்துட்டு வந்திருக்கும் பொழுது எனக்கும் குக்கர் கொடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டிருக்கு. நீ வந்துதான் வேற சின்னத்துக்கு ஓட்டு போட போறல, நீ என்னது குக்கர் கேட்கறேன்னு சொல்ல, இல்லைன்னா போலீஸ் போன் பண்ணிடுவேன், நீங்க எப்படி தரலாம் போலாம்னு சொல்லி வாக்குவாதம் ஏற்பட அந்த பொண்ணை பிடிச்சி டிஎம்கே காரங்க அடிதடியில ஈடுபட அன்னைக்கு மறுநாளே அந்த பொண்ணு மானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துடுச்சு. அதை நீங்க செய்தியில படிச்சிருப்பீங்க. அப்படிங்கும் போது பணம் கொடுக்கறதும் தவறு, பரிசு பொருள் கொடுக்கறதும் தவறுன்னு சொல்லிட்டு இருக்க இந்த சமயத்துல தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சில சமூக ஆர்வலர்கள் கேள்வி கேட்கிறாங்க. யாராவது கல்யாணத்துக்காக பணத்தை கொண்டுட்டு போறவனை பிடிச்சி இது ஏன்டா பணத்தை எடுத்துட்டு போனோம்னு புடுங்குறாங்க. அவசரமா ஆபரேஷனுக்கு கொண்டுட்டு போற பணத்தை புடுங்கி பறிமுதல் பண்றாங்க. அதை விட்டுட்டு எவனே பொலிசு கிழிச்சு நகை மீக்க போறவன பணத்தை புடுங்கி வச்சு
கைய பறிமுதல் செய்றாங்க. ஆனா இப்படி ஓட்டுக்கு ஊரூரா பணம் கொடுக்குறாங்களே, இதை ஏன்டா கையாடல் பண்ண மாட்டீங்க? ஏன் இது தேர்தல் ஆணையத்துக்குலாம் தெரியாதான்னு சொல்லி கேள்விகள் எழுப்புறாங்க. ஆக மொத்தத்துல பணம் கொடுக்கறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்ற சில மனநிலைக்கு மத்தியில, யார் வூட்டு பணத்த குடுக்குற? நான் வூட்டு பணத்தையா குடுக்குற? நீ பணத்த குடு. நான் போடுறேன். அப்படின்னு சொல்லி, அந்த சின்னத்துல ஒரு 1000, இந்த சின்னத்துல ஒரு 1000 வாங்கி வச்சுக்கிறாங்க. கேட்டா, நான் உனக்கு தான் போட்டேன், உனக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிற மாரியும் கிராமத்துல நடந்துகிட்டு இருக்கு. இதுல சில பேர் விசுவாசமாக, கொள்கை ரீதியாக ஓட்டு அந்த சின்னத்துக்கு தான் போடுவேன்னு சொன்னவங்களுக்கு, அந்த சின்னத்தை சார்ந்தவர்கள் பணம் கொடுக்காமல் ஆள் பார்த்து பணம் கொடுத்திருக்கிறதால நான் இருக்கக்கூடிய விருதாச்சலம் தொகுதியில சில பதற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. ஒரு சில கட்சிகள் பணமே கொடுக்கலனாலும் அவன் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடும், அதனால பணம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுதான் ரீசன். இன்னொரு முக்கியமான விஷயம், சுவர் விளம்பரம் எழுதும் போது சும்மா இருக்கிற செவதை தானே எழுதிட்டு போன்னு சொல்லி விசில் சின்னத்தை வரைஞ்சி விட்டுருக்காங்க. ஆனா அவங்க போடுற ஓட்டு வேற கட்சிக்கு. ஆனாலும் நீ விசில் சின்னத்தை தானே செவுத்துல வரைஞ்சிருக்கிற, உனக்கு ஓட்டுக்கு பணம் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்கள்ல இவங்க ரெகுலராகவே ரெட்டலை கட்சிக்காரங்கப்பா, அதனால நம்ம ஓட்டு இவங்க ஓட்டு மாம்பழத்துக்கு தான் போடுவாங்க, நமக்கு ஓட்டுக்கு போட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களாவே விரும்பி இவங்களுக்கு ஓட்டு போறேன்னு சொன்னாலும் அவங்க ஏற்கனவே இப்படி அப்படின்னு அவர்களுடைய மனநிலையை பார்த்துட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம போயிட்டாங்க. இதனால 1008 கருத்து கணிப்புகள் இவர்கள் தான் ஜெயிப்பார்கள் சொல்லி வந்தாலும் கடைசி நேரத்துல தேர்தலுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக இப்படி ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் பணம் தான் முக்கிய காரணம். பணம் கொடுப்பதனால் மக்கள் மாறுவார்கள். இதுல சில சென்டிமெண்டான சில விடயங்களும் இருக்கு. ஏன் அந்த பணத்தை பிடிக்க மாட்டான்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவோ கொள்ளடிக்கிறானுங்க, மக்கள் இந்த ஒரு நேரத்தில் தானே வாங்கினா போகுது அப்படின்னும் அதிகாரிகள் கண்டுக்காம விட்டுறது ஒரு ரீசன். அது உண்மைதான். அப்படிங்கும் பொழுது பணம் கொடுத்துதான் வாக்கு சேகரிக்கிறார்கள். அதிலும் ஆள் பார்த்து பணம் கொடுப்பதனால் பணம் கொடுக்கிற கட்சியே ஜெயிக்குமாங்கிற ஒரு சூழ்நிலை இப்ப ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஓட்டு போடுறவனுக்கு உண்மையாலுமே ஓட்டு போடுறவனுக்கு பணத்தை கொடுக்காம இவனும் ஓட்டு வராதுன்னு தெரிஞ்சும் அவங்க வீட்டுல போயிட்டு பணத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல இந்த இந்த தம்பி இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவாரு, அவங்க அப்பா அம்மாவையும் அப்ப அதே சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு காலங்காலமாக ஓட்டு போட்டுக்கிட்டு வந்தவங்களுக்கும் பணம் கொடுக்காம விட்டுருக்காங்க. இது தேர்தல் ஆணையத்தின் சட்டப்படி பணம் கொடுப்பதும் குற்றம், பணம் வாங்குவதும் குற்றம் என்றாலும் கூட மக்களுக்கு போற பணத்தை நம்ம ஏன் பிடிக்கணுங்கிற சென்டிமெண்டல விடுறதுனால இங்க பல்வேறு சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டிருக்குங்கிறத நாம எல்லாருமே உணரணும், புரிஞ்சுக்கணும். ஸோ ஆள் பார்த்து பணம் கொடுத்துருக்கிறதால கருத்து கணிப்புகள் எப்படியும் மாறலாம் அப்படின்னு கிராமத்துல இருக்க மக்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.